Hello friends, welcome to All in All Sports. இந்த வீடியோ ஸ்பெஷலி ஃபார் ஃபுட்பால் ஃபேன்ஸ். ரொனால்டோ மெஸ்ஸில ஆரம்பிச்சு பிரீமியர் லீக் வழியா இந்தியன் ஃபுட்பால் வரைக்கும் நிறைய ஃபுட்பால் நியூஸ் காத்துட்டு இருக்கு இந்த வீடியோல உங்களுக்காக. ஸோ ஃபர்ஸ்ட் பிரீமியர் லீக்ல இருந்தே போயிடுவோம். பிரீமியர் லீக்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஃபேமஸான டீம் மான்செஸ்டர் யுனைடெட் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த டீமை கடைசியா நடந்த போட்டியில கிறிஸ்டல் பேலஸ் 4-0 அப்படிங்கிற மாதிரி டிஃபீட் பண்ணியிருப்பாங்க. கிறிஸ்டல் பேலஸை பொறுத்த வரைக்கும் டேபிள்ல இப்போ 14th பிளேஸ்ல இருக்கிற டீம் அண்ட் மான்செஸ்டர் யுனைடெட் 8th பிளேஸ்ல இருக்காங்க. இந்த டேபிளை பொறுத்த வரைக்கும் ஓவராலா 20 டீம்ஸ் இருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிற டீம் யாருன்னு பாத்தீங்கன்னா அரசனல். அவங்க தான் 36 போட்டிகள்ல 26 வெற்றிகளை பெற்று டேபிள்ல முதல் இடத்திலையும், இரண்டாவது இடத்தை பொறுத்த வரைக்கும் மான்செஸ்டர் சிட்டி இருக்காங்க. 35 போட்டிகள்ல 25 வெற்றிகளை பெற்றிருக்காங்க. பிரீமியர் லீக் சூப்பரா போயிட்டு இருக்கு. நீங்க ஃபாலோ பண்றீங்களா? உங்களோட ஃபேவரட் டீம் எது? மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்ததா சவுதி ப்ரோ லீக். சவுதி ப்ரோ லீகை பொறுத்த வரைக்கும் ப்ளே பண்ற எல்லா டீம்ஸும் 30 போட்டிகள் வரைக்கும் முடிச்சிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு அல் ஹிலால் தான் வந்து பாத்தீங்கன்னா டேபிள்ல டாப்ல இருக்காங்க 86 புள்ளிகளோட. அண்ட் இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் தான் அவங்களுக்கு தேவை. மேட்சை டிரா பண்ணா கூட அவங்களுக்கு போதும். ஸோ அவங்க தான் சாம்பியன் ஆவாங்க சவுதி ப்ரோ லீகை பொறுத்த வரைக்கும். ஸோ அவங்களுக்கு ஒரு பெரிய ரைவல்ரியா இருக்கிற அல் நசார் டீம், நம்மளோட ரொனால்டோ ப்ளே பண்ற டீம். ஸோ அந்த டீமை விட 12 புள்ளிகள் அதிகமா வாங்கி டேபிள்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காங்க. ரீசெண்டா நடந்திருந்த போட்டியில கூட அல் அக்லி அப்படிங்கிற ஒரு டீமை வந்து பீட் பண்ணியிருப்பாங்க அல் ஹிலால். ஸோ அதன் மூலயமா டேபிள்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு பாயிண்ட் மட்டும் தான் தேவை அவங்க சவுதி ப்ரோ லீக்ல சாம்பியன் ஆகிறதுக்கு. ஸோ சவுதி அரேபியா டீமான அல் நசார் டீமுக்கு தான் நம்மளோட ரொனால்டோ வந்து இப்போ ப்ளே பண்ணிட்டு இருக்காரு. அது நிறைய பேருக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஸோ அண்ட் இந்த 2023-24 கேம்பெயினை பொறுத்த வரைக்கும் 45 கோல் வரைக்கும் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஸோ இதுதான் அவரோட செகண்ட் ஹையஸ்ட், அதாவது ஒரே கேம்பெயின்ல செகண்ட் ஹையஸ்ட் கோல் அப்படிங்கிறத அடிச்சிருக்காரு. இதற்கு முன்னாடி ரியல் மேட்ரிட்காக 51 கோல் அப்படிங்கிறத ஸ்கோர் பண்ணியிருக்காரு 2015-16 அந்த கேம்பெயின்ல. அதுக்கப்புறமா அல் நசருக்காக இந்த பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்காரு. ஸோ இப்போ வரைக்கும் ரொனால்டோ ஒரு கோட் தான், அது யாருமே இல்லைன்னு சொல்ல முடியாது. ஸோ இவரை பத்தின உங்களோட ஒப்பீனியன் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ ரொனால்டோ பத்தி பேசியாச்சு, அவரோட காம்படிஷன் இல்ல அவரோட ஃப்ரெண்டுன்னு நம்ம சொல்லி ஆரம்பிச்சுப்போம். மெஸ்ஸியை பத்தியுமே பேசி ஆகணும்ல. ஸோ மெஸ்ஸி வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு இன்டர் மியாமி அப்படிங்கிற ஒரு கிளப்புக்காக ஆடிட்டு இருக்காரு. ஸோ இது என்ன டோர்னமெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா MLS ஈஸ்டர்ன் கான்ஃபரன்ஸ் அப்படிங்கிற ஒரு டோர்னமெண்ட் தான். ஸோ இதுல அவர் பிளே பண்ற இன்டர் மியாமி இந்த ஒரு டீம் தான் வந்து பாத்தீங்கன்னா டேபிள் டாப்ல இருக்காங்க. இப்ப கூட ரீசெண்டா நடந்திருந்த போட்டியில நியூயார்க் ரெட் புல்ஸ் அப்படிங்கிற ஒரு டீம் 6-2 அப்படிங்கிற மாதிரி தோற்கடிச்சிருந்தாங்க. சோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் மெஸ்ஸி ஒரு கோல் ஸ்கோர் பண்ணியிருந்தாரு அண்ட் 5 அசிஸ்ட் பண்ணியிருந்தாரு. கூடவே இதே டீம்ல இருக்கிற லூயிஸ் அவரும் போட்டி போட்டு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் 3 கோல் அடிச்சிருந்தாரு. அவரோட ஃபர்ஸ்ட் ஹாட்ரிக் அப்படிங்கறத ஸ்கோர் பண்ணியிருந்தாரு அண்ட் 2 அசிஸ்டுமே பண்ணியிருந்தாரு. ஓவராலா இந்த டோர்னமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் லயனல் மெஸ்ஸியை பொறுத்த வரைக்கும் 11 போட்டிகள்ல 12 கோல் ஸ்கோர் பண்ணியிருக்காரு அண்ட் லூயிஸ் வந்து பாத்தீங்கன்னா 15 போட்டிகள்ல 12 கோல் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இந்த ஓவரால் MLS ஈஸ்டர்ன் கான்ஃபரன்ஸ் டோர்னமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஓவரால் கோல் ஸ்கோரர் லிஸ்ட்லயே டாப் 5ல இந்த ரெண்டு பேருமே இருக்காங்க அப்படிங்கிறது கூடுதலான விஷயம். மெஸ்ஸி அந்த இன்டர் மியாமி டீமை சூப்பரா கொண்டு போயிட்டு இருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாம கூடுதலான விஷயம் என்னன்னா, இந்த டோர்னமெண்ட் அடிக்கிறதுக்கு இன்டர் மியாமி ஒரு சூப்பரான பிளான் போட்டிருக்காங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா சம்மர் டிரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு ஃபுட்பாலை பொறுத்த வரைக்கும். ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா 5 முக்கியமான பிளேயர்ஸை சைன் பண்றதுக்கு இப்போதைக்கு டார்கெட் வச்சிருக்காங்க இன்டர் மியாமி அப்படிங்கிறதுக்கான தகவலுமே வந்திருக்கு. அவங்களும் உள்ள வந்துட்டாங்கன்னா மெஸ்ஸிக்கு பெரிய சப்போர்ட்டா இருக்கும். கண்டிப்பா டோர்னமெண்ட் அடிப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு. சோ வெயிட் பண்ணி தெரிஞ்சுப்போமே என்னதான் நடக்க போகுது அப்படிங்கறத. சோ இப்போதைக்கு ஓவர்சீஸ் ஃபுட்பால் நியூஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இந்தியன் நியூஸ்க்குள்ள வர இந்தியன் ஃபுட்பால் நியூஸை பொறுத்த வரைக்கும் 20 பேர் கொண்ட ப்ராபபிள் ஸ்குவாட், மென்ஸ் ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணப்பட்டிருக்கு. எதுக்குன்னு கேட்டீங்கன்னா வேர்ல்டு கப் குவாலிஃபயர்ஸுக்கான போட்டிக்கு. அதுல ISL ப்ளே பண்ண நிறைய ஸ்டார்ஸ் வந்து செலக்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. இகோர் ஸ்டெமாக் அவர் தான் மேனேஜரா திரும்பவும் அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்காரு. சோ அந்த டீம் யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படிங்கறத உங்களுக்காக நான் சொல்லிடுறேன். கோல் கீப்பர்ஸை பொறுத்த வரைக்கும் புர்பா லச்சன்பா அண்ட் விஷால் கைத். புர்பா லச்சன்பா மும்பை சிட்டி எஃப்சியோட கோல் கீப்பர். விஷால் கைத் வந்து பாத்தீங்கன்னா மோகன் பகான் சூப்பர் ஜெயன்ஸோட கோல் கீப்பர். ரெண்டு டீமுமே ISL சீசன் 10 ஃபைனல் ஆடி இருந்தாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம். அதை தொடர்ந்து டிஃபென்ஸை பொறுத்த வரைக்கும் ஆகாஷ் மிஸ்ரா, அன்வர் அலி, மெஹதாப் சிங், ராகுல் பெக்கே அண்ட் சுபாசிஸ் போஸ் இவங்கெல்லாம் இருக்காங்க. அண்ட் தென் மிட்ஃபீல்டர்ஸை பொறுத்த வரைக்கும் அனிருத் தாப்பா, தீபக் தாங்கிரி, லாலன் மாவியா, ரால்டே, சாங்டே, லிஸ்டன் கொலாக்கோ, சகால் அப்துல் சமாத் இவங்கெல்லாம் இருக்காங்க. ஃபார்வர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் மன்வீர் சிங், விக்ரம் பிரதாப் சிங் இவங்கெல்லாம் செலக்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கோச் வந்து இகார் ஸ்டிமாக் தான். அண்ட் இதுல முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா சுனில் சேத்ரியோட பேர் வந்து மிஸ் ஆயிருக்கு. உங்க எல்லாருக்குமே நீங்க எல்லாமே நோட் பண்ணி வச்சிருப்பீங்க. ரீசெண்டா இந்த டாக் அப்படிங்கிறது போயிட்டு தான் இருக்கு. இன்னும் எத்தனை காலம் தான் நீங்க சுனில் சேத்ரியை நம்பியே போயிட்டு இருப்பீங்க, யங்ஸ்டர்ஸ் பக்கமா போங்க அப்படிங்கிற மாதிரி இகோர் ஸ்டெமாக்கு நிறைய பேர் அறிவுரை சொல்லியிருந்தாங்க. ஃபேன்ஸ் ஒரு சிலரோட ஒப்பீனியனும்
அதுவா தான் இருந்துச்சு. அதற்கேத்த மாதிரி இப்போதைக்கு ஃபுல் ஆஃப் யங்ஸ்டர்ஸ் கலந்த ஒரு டீமா தான் கொண்டு போயிருக்காங்க. அண்ட் இதே மாதிரி வுமென்ஸ் ஃபுட்பால பொறுத்தவரைக்கும் 30 பேர் கொண்ட ஸ்குவாட் வந்து செலக்ட் பண்ணப்பட்டிருக்கு. இது வந்து ஃப்ரெண்ட்லி கேம் ஆடுறதுக்கான ஒரு ஸ்குவாட் தான். ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்க ஸ்க்ரீன்ல பார்த்துட்டு இருக்க அந்த ஸ்குவாட் தான் செலக்ட் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இந்த 30 பேர் கொண்ட ஸ்குவாட பொறுத்தவரைக்கும் இதுல தமிழ்நாடு பிளேயர்ஸுமே இடம் பிடிச்சிருக்காங்க. கார்த்திகா ஹங்கமுத்து இடம் பிடிச்சிருக்காங்க. அண்ட் கூடவே வந்து பார்த்தீங்கன்னா, பவித்ரா முருகேசன் இடம் பிடிச்சிருக்காங்க. அண்ட் தென் இங்க ஃபார்வர்ட பொறுத்தவரைக்கும் சந்தியா ரங்கநாதன் பண்ருட்டியை சேர்ந்தவங்க அவங்க. ஸோ அவங்களுமே இடம் பிடிச்சிருக்காங்க. தமிழ்நாடு பிளேயர்ஸோட ஆதிக்கம் வுமென்ஸ் டீமை பொறுத்தவரைக்கும் நல்லாவே இருந்துட்டு தான் இருக்கு. முக்கியமா கார்த்திகா அங்கமுத்துலாம் வந்து பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து நேஷனல் டீம்ல இடம் பிடிச்சிருக்காங்க. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் தான். அண்ட் இந்தியா மென்ஸ் டீமை பொறுத்தவரைக்கும் தமிழ்நாடு பிளேயர்ஸுக்கு அவ்வளவா வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கிறது கிடையாது. அண்ட் குவாலிஃபையும் ஆகிறது கிடையாது. பட் இந்தியன் வுமென்ஸ் ஃபுட்பால பொறுத்தவரைக்கும் தமிழ்நாடு பிளேயர்ஸுக்கு வாய்ப்பு அப்படிங்கிறது தொடர்ந்து கொடுக்கப்பட்டுட்டு இருக்கு. அண்ட் குவாலிஃபையும் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் பத்தின உங்களோட ஒப்பீனியன் என்ன மறக்காம கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இந்த மாதிரி வேற எந்த மாதிரியான ஸ்போர்ட்ஸ் நியூஸ்லாம் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறதும் கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க் யூ.